வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா சக்தி வந்துருவா. அவ வந்ததும் எங்க போனான்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். அண்ணா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிம்மா. பாத்தியா சுபத்ரா, நீ அவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த பையன் இன்னும் லவ்ல தான் இருக்கான். பாரு, அவ வரலன்னு எப்படி உருகி போறான்னு. உருகட்டும் உருகட்டும். சிவா. அம்மா. என்னப்பா இன்னும் சக்தி வரல? இல்லம்மா. போனாவது பண்ணாளா? இல்லம்மா, இன்னும் போன் பண்ணவே இல்ல. ஐயோ, என்னடா சொல்ற? போன் கூட பண்ணலையா? இங்கேயும் வரல, அவ வீட்டுக்கும் போகல, எங்க இருக்கான்னு போனும் பண்ணல. எங்கதான் போயிருப்பாடா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சிவா, நீ வேணா போய். நீங்க எதுவும் பயப்படாதீங்கம்மா, நான் போய் உடனே தேடி கூட்டு வந்துடுறேம்மா. என்ன சுபத்ரா, நீ சத்திய தேடுன்னு சொல்றதுக்குள்ள இந்த ஓட்டம் ஓடுறான். இவன் பறக்கிற வேகத்தை பார்த்தா நேரா போய் லவ் சொல்லிடுவான் போல இருக்கே. சிவா. அம்மா, எவ்வளவு நேரம் ஆனாலும் சக்தியை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. சரிம்மா. ஏன்னா அவ இங்க இருந்து போற வரைக்கும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? போ, போய் சக்தியை தேடி கூட்டிட்டு வந்துரு. சரிம்மா. பாத்தியா சுபத்ரா, நீ ஒரு வார்த்தை சொன்னதும் அவன் முகம் எப்படி மாறி போச்சு பாத்தியா? நீ ஏமா பயப்படுற? நான் இருக்கிற வரைக்கும் அந்த சக்தியை சிவா கூட சேரவே விட மாட்டேன். இவன் என் மகடிக்கு மயங்கின பாம்பு. நான் என்ன சொன்னாலும் கேட்பான். சுபத்ரா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா. என்ன? நீதான் அந்த சக்தியை லிப்ட்ல வச்சு லாக் பண்ண சொன்ன. இப்ப அவனே அனுப்பிச்சு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொல்ற. முதல்ல அவன் தேடட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஒருவேளை தேடி கண்டுபிடிச்சிட்டா? அம்மா, ஒருத்தனோட பொருளை நாம எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப தூரத்துல ஒளிச்சு வைக்கிறத விட அவன் பக்கத்திலேயே ஒளிச்சு வச்சாதான் அவனுக்கு சந்தேகமும் வராது, தேடவும் மாட்டான். இப்ப சிவாவும் அப்படிதான். சக்தியை தேடி எங்கெங்கயோ சுத்த போறான். ஆனா அவ லிப்ட்ல மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருப்பா. பின்னாடியே நம்ம போனா நம்ம மேல சந்தேகமே வராது. அவனை பொறுத்த வரைக்கும் அம்மா ரொம்ப நல்லவன். ஏமா, ஒருவேளை சிவா சக்திய கண்டுபிடிச்சிட்டா? வரட்டும், இதே மாதிரி அடுத்த அடிய கொடுப்போம். அதுலயும் தப்பிச்சு வந்தானா நான் அவளை திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பேன். முதல்ல அவ தைரியத்தை உடைக்கணும், அப்பதான் அவன் நம்ம கிட்ட தோப்பா. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்களா?
பண்ணுங்களேன் ப்ளீஸ். என்னங்க உங்க அண்ணனுக்கு கால் பண்ணி பாருங்க. ஹலோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ? சக்தி கிடைச்சலா? டேய் இல்லடா இன்னும் கிடைக்கலடா, தேடிட்டு இருக்கேன்டா. ப்ரோ நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உடனே கிளம்பி வரேன். டேய் 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 இல்ல நீ எதுவும் கிளம்பாத. அங்க வீட்ல எல்லாம் பதட்டமா இருப்பாங்க, நீ அவங்க கூடவே இரு. நான் பார்த்து சக்தியை கூட்டிட்டு வரேன். சரி ப்ரோ, ஜாக்கிரதையா இரு. எதனா ஒன்று தேவைன்னா எனக்கு உடனே கால் பண்ணு. ஆ. எங்க என்னாச்சு, கிடைச்சிட்டாளா? இன்னும் கிடைக்கலையா? தேடிட்டு தான் இருக்கானா? ஹலோ, ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ, ஹெல்ப். ஹலோ, ஹெல்ப் பண்ணுங்களா? சக்தி சாரி மேடம், எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தது. சாரி. இட்ஸ் ஓகே. சக்தி எங்க இருக்க சக்தி? என்கிட்ட தயவு செஞ்சு வா சக்தி, நான் உனக்கு அதை காத்துட்டு இருக்கேன் சக்தி. ஹலோ, ஹலோ, ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ, ஹெல்ப். மாமா வாங்க மாமா, காப்பாத்துங்க மாமா. யோ அறிவில்லை உனக்கு, பார்த்து வர மாட்டேன். சாரிங்க, சாரி சாரி சார், சாரி. என்னத்த சாரி போ. எங்க இருக்க சக்தி? ஹலோ சார், வாசு பேசுகிறேன் சார். சொல்லுங்க வாசு. சார், நாளைக்கு நம்ம கம்பெனி ஆடு விஷயமா தட்சணாமூர்த்தி சார் பார்க்க வேண்டியது இருக்கு. காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம் சார். சார் இட்ஸ் ஓகே, காலையில் ஃபோன் பண்ணுங்க. யா ஓகே சார். சார், சக்தி மேடம் சைன் பண்ண உடனே கிளம்பி போயிட்டாங்க சார். ஒருவேளை சக்தி ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பாம இருந்தா? சக்தி ஹலோ, ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப். ஹலோ, ஹலோ, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சக்தி ஹலோ, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. மாமா காப்பாத்துங்க மாமா. மாமா சக்தி 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 சக்தி
சக்தி சக்தி சக்தி சக்தி சக்தி சக்தி சக்தி செக்யூரிட்டி செக்யூரிட்டி லிஃப்ட் ஏன் வாங்க வேலை சார். செய்யல? என்னாச்சு சார்? தெரியல சார். நான் சாயந்தரம் வரும்போதே ஆஃப்ல தான் சார் இருந்துச்சு. அது முத என்னன்னு போய் பாருங்க. சரிங்க சார். சக்தி 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 வாங்க மாமா, காப்பாத்துங்க மாமா. The subscriber is currently switched off. Please try after some time. என்னாச்சுன்னு தெரியலையே சார். என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சக்தி மேடம் ஈவினிங் வெளியில போறப்ப நீங்க பாத்தீங்களா? நீங்க வெளியில போனதும் கொஞ்ச நேரத்துல அவங்க போயிட்டாங்க சார். எதுல போனாங்க? ஆட்டோலயா கார்லயா? அது தெரியல சார். அவங்க லிஃப்ட்ல ஏறி போகும்போது பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் எப்படி போனாங்கன்னு தெரியல சார். காப்பாத்துங்க மாமா. Help. பாஸ் என்னாச்சு பாஸ்? சக்தி மேடத்தை எங்கேயாவது தேடினீங்களா? கிடைச்சாங்களா பாஸ்? கிடைக்கல ரெண்டு. பாஸ் அவங்க அம்மா வீட்டில் கேட்டிங்களா? இல்ல ரெண்டு. மீனாட்சி ஃபோன் பண்ணி பார்த்தாங்க, அங்கேயும் வரலையா. நேர்ல போய் விசாரிச்சு அவங்க ஏதாவது பதட்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு டென்ஷன் ஆகிறதுக்குள்ள நான் எப்படியாவது கண்டுபிடிச்சான்னு ரெண்டு. ஆமாய்யா, அவங்க இதெல்லாம் தாங்க மாட்டாங்க ரெண்டு. பாஸ் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பும் போது 2 பேரும் ஒன்னா தானே கிளம்புனீங்க? ஒன்னாதான் 2 பேர் கிளம்பணும். ஆனா ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்க. நானும் சரி அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு முன்னாடி அவங்க கிளம்பி போயிட்டதா சொன்னாங்க ரெண்டு. பாஸ் ஆஃபீஸ்ல நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்துட்டேன் ரெண்டு பேர், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பாஸ் ஆஃபீஸ்ல செக்யூரிட்டிட்ட விசாரிச்சிங்களா? கேட்டேன் ரெண்டு பேர். சக்தி லிஃப்ட்ல ஏறி போறத பார்த்தேன்னு சொன்னா. எங்க போயிருப்பாங்கன்னே தெரியலையே பாஸ். இந்த லாயர் வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தா. நான் தான் ஒருவேளை தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது ரெண்டு. என்ன பாஸ் சொல்றீங்க? ஆமா ரெண்டு. பேசாம அவகிட்ட லவ் சொல்லியிருக்கலாமேன்னு தோணுது ரெண்டு. பாஸ் நான் தான் அப்பவே படிச்சு சொன்னேன்ல, நீங்க தான் அம்மாவுக்கு பிடிக்கணும்னு அப்படி இப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுட்டே இருந்தீங்க. இப்ப பாருங்க, தேவையில்லாம அவங்களுக்கும் கஷ்டமாயிடுச்சு. பாஸ் நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க பாஸ், எனக்கு கஷ்டமா இருக்கு பாஸ். சக்தி மேடம் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இப்ப கண்டுபிடிச்சிடலாம். நானும் கிளம்பி வரேன், நம்ம 2 பேரும் போய் தேடுவோம். அப்படியே கிடைக்கலனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்றியா ரெண்டு பேர்? பாஸ் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம் பாஸ், கண்டிப்பா மேடம் கிடைப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பாஸ். நீங்க இருங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் பாஸ்.
லிஃப்ட் ஏன் வேலை செய்யல? ஏன் என்னாச்சு சார்? தெரியல சார், நான் சாயந்தரம் வரும்போது ஆஃப் ஆகி தான் சார் இருந்துச்சு. சக்தி மேடம் ஈவினிங் வெளியில போறப்ப நீங்க பாத்தீங்களா? அவங்க லிஃப்ட்ல ஏறி போகும்போது நான் பார்த்தேன் சார். மற்றபடி அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியாது சார். என்ன பாஸ் போயிட்டாரு? ஒருவேளை சக்தி மேடம் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரா? சக்தி 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 சார் என்னாச்சு சார்? சார் என்னாச்சு சொல்லுங்க சார். இந்த டோரை ஓபன் பண்ணுயா. சார் எதுக்கு சார்? சொல்றது செய்யா. சார் அவளை ஈஸியா இதை ஓபன் பண்ண முடியாது சார். யோ லிஃப்ட் எப்ப ஆஃப் ஆச்சு? தெரியல சார். நான் ஆபீஸ் எல்லாம் பூட்டிட்டு வெளியில வந்து பார்த்தப்ப ஆஃப் ஆகி தான் சார் இருந்துச்சு. கரண்ட் ஏதாவது கட் ஆச்சா? இல்லையே சார். கரண்டா? இல்லையே சார், அப்படியே கட் ஆகலையே. கரண்ட் கட் ஆகலையா? இல்லையே சார். லிஃப்டோட மெயின் சுவிட்ச் எங்க இருக்கு? அந்த பக்கம் சார். இது யார் ஆஃப் பண்ணது? சதி 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 செக்யூரிட்டி தண்ணி கொண்டு வாங்க. இதை எடுத்துருவா சார். சதி 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 இங்க பாரு சதி 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 இங்க பாரு சதி 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 பாரு சார் சதி. இந்தாங்க சார். ஜோ ஓபன் பண்ணியா. சதி இந்தாங்க சார். சதி 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 இங்க பாரு சதி. வந்துட்ட சதி 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 இங்க பாரு சதி. பாரு சதி நான் வந்துட்டேன் சதி. சதி என்னாச்சு சதி? சதி இங்க பாரு சதி. பயப்படாத சதி, நான் வந்துட்டேன்ல. ஏமா சுபத்ரா, இந்நேரம் அந்த சக்தி செத்துருப்பாள்ல? அவ சாகுறதுல என்னை விட உனக்கு தான் அதிக சந்தோஷம் போல. ஆமாமா ஆமா, அவ செத்துட்டானா நான் கொடுத்த வாக்குமூலத்தெல்லாம் ஈஸியா அழிச்சிடலாம் பாரு. ஏமா சிரிக்கிற? கவலைப்படாதம்மா, அந்த சக்தி சீக்கிரத்திலே நம்மளை விட்டு போயிடுவா. ஒண்ணு இந்த வீட்டை விட்டு போவா, இல்ல இந்த உலகத்தை விட்டு போயிடுவா. அம்மா, சிவா வந்துட்டான்னு நினைக்கிறேன். இரு இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வா. சதி